ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த செய்தி உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதுதான் தேவதூதனுடைய செய்தி. வந்து பாருங்கள். அப்படி என்றால் அவர் இங்கு இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிறதான திட நிச்சயம், உறுதி. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது உலக மக்களின் பாவத்தை மீட்டெடுப்பதற்காக, பாவத்தில் வாழும் மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக. அவர் தன் இரத்தத்தை சிந்தினார், கல்லறையிலே வைக்கப்பட்டார். கல்லறையிலிருந்து உயிர்த்தெழாதபடி அப்படியே தூங்கி போயிருப்பார் என்றால் நம்முடைய விசுவாசம் விருதாவாக போயிருக்கும். நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காமல் போயிருக்கும். தேவதூதர்கள் வந்து பாருங்கள் என்று சவால் விட முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களாக மாற்றி இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எல்லோரும் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கான சாட்சியை தன்னுடைய புத்தகங்களில் பிரசுரித்திருக்கின்றனர். அது மட்டுமா, பவுல் அப்போஸ்தலன் எனக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார் என்று கிறிஸ்துவின் தரிசனத்தை சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அவருடைய காலியான கல்லறை சாட்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ மனிதர்கள் புரட்டிவிட்ட புரளிகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல. ஆனால் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அதற்கான வரலாற்று சான்றுகள் நம் மத்தியில் உண்டு. அறிவியல் சான்றுகள் நம் மத்தியில் உண்டு. கிறிஸ்தவம் அதன் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்த பொழுது சொன்னப்பட்ட செய்தி, பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது சொல்லப்பட்ட செய்தியும், பயப்படாதிருங்கள். மனிதனின் பல்வேறு பயங்கள் அவனை பல பல சோதனைகளையும் வேதனைகளையும் அடைய செய்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய செய்தி, பயப்படாதிருங்கள். அன்பின் திருச்சபையோரே, அன்பின் சீடர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பயம் உங்களை பீடித்திருக்கிறதா? பல்வேறு பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், பண கஷ்டங்களை குறித்ததான பயம், வேலைகளை குறித்ததான பயம். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி, பயப்படாதிருங்கள். அவர் பிறந்த பொழுதும் பயப்படாதிருங்கள். அதாவது, நான் உலகத்தில் வந்துவிட்டேன், இனிமேல் உங்களுக்கு பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், திகில் வேண்டாம், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அதே பயப்படாதிருங்கள் என்கிறதான செய்தி உயிர்த்தெழுந்த பொழுதும் சீடர்களுக்கு, அதாவது அவரை பின்பற்ற விரும்பும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. திருச்சபையாக, விசுவாசிகளாக அனுதினமும் பல்வேறு பயங்களினாலும் பல்வேறு திகில்களினாலும் பீடிக்கப்பட்டு நாம் பாதிக்கப்பட்டிருப்போம் என்றால், கிறிஸ்துவின் இந்த செய்தி, பயப்படாதே, உங்களுக்கும் எனக்கும் கூடவே வாக்குத்தத்தமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையே, பயம் ஏன்? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உங்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே ஜீவிக்கிறவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தொடர்ந்து நம்புவோம். முதலாவது நான் குறிப்பிட்டபடி, அவர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நமது விசுவாசம் விருதா. அவர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாமல் போயிருக்கும். அவர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால்
கிறிஸ்தவம் என்கிறதான இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காமல் போயிருக்கும். அவர் உயிர் தெழுந்திராவிட்டால் அவர் வருவார் என்கிறதான இரண்டாம் வருகைக்குரியதான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இல்லாமற் போயிருக்கும். சிலுவையில் அறையப்பட்டது எத்தனை உண்மை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசுவின் உயிர்த்தெழுதல். சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசு உயிர்த்தெழாமல் போயிருப்பார் என்றால் நம் அனைவருடைய விசுவாச வாழ்க்கை அங்கே முற்று பெற்றிருக்கும். அது தொடர் கதையாக மாறி இருக்காது. அவரின் உயிர்த்தெழுதல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நடப்பதற்கும் அதில் உறுதியாய் தரித்திருப்பதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. இந்த உலகம் கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ஒரு சில மனிதர்கள் இப்படியாக கேலி செய்தனர். இந்த ஆலயத்தை 3 நாட்களுக்குள்ளாக நான் திருப்பி எழுப்பி விடுவேன் என்று சவால் விட்டானே, அவன் கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து காட்டட்டும் என்று சவால் விட்டார்கள். ஆனால் அவர்கள் 3 நாட்கள் காத்திருக்க விரும்பவில்லை. அவர் சவால் விட்டவர்களாகவே கடந்து சென்று விட்டனர். 3 நாட்கள் காத்திருந்திருப்பார்கள் என்றால் அவர் உயிர்த்தெழுந்ததை கண்கூடாக கண்டிருக்கக்கூடும். உயிர்த்தெழுதலுக்கு அவர்களும் சான்றுகளாக மாறி இருக்கக்கூடும். காத்திருக்க விருப்பம் இல்லாமையினால் அவர்கள் சொல்லிவிட்டு சவால் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டார்கள். திருச்சபையே, நமது மத்தியிலும் சவால் விடுகிற மனிதர்கள் உண்டு. அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் சிலுவையில் அடிக்கப்படவில்லை என்று. அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, காத்திருந்து பாருங்கள், 3 நாட்கள் காத்திருந்து பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி உலகத்தையே கலங்கச் செய்துவிட்டது. உலகின் மக்களுக்கு நற்செய்தியாக, பயத்தை நீக்கும் உன்னதமான வாக்குத்தத்தத்தின் செய்தியாக ஒவ்வொரு காதுகளுக்கும் எட்டிவிட்டது. 3 நாட்கள் காத்திருந்தால் போதும், உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லோரையும் நிறைத்திருந்திருக்கும். ஆனால் அவர்கள் 3 நாட்கள் காத்திருப்பதற்கு பதிலாக சவால் விட்டபடி சிலுவையின் அடிவாரத்திலிருந்து கடந்து விட்டார்கள். உயிர்த்தெழுந்த வல்லமையை தரிசிக்க தவறிவிட்டார்கள். திருச்சபையே, இன்றைக்கும் நீங்களும் நானும் சவால் விட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லது உயிர்த்தெழுந்த வல்லமையை வாழ்க்கையில் பெற்று அனுபவித்து வாழ்க்கையின் எல்லா திகில் மற்றும் பயங்களும் நீங்க பெற்று உறுதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க இருக்கிறோமா? உயிர்த்தெழுதல் சரித்திரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களில் நம்பிக்கையை துளிர்க்கச் செய்வாராக. உங்கள் பயங்களை நீக்கி கிறிஸ்துவின் சீடர்களாக தொடர்ந்து மாற்றுவாராக. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறதினால் நாமும் மரிப்போம், மீண்டும் உயிர்த்தெழுந்து தேவ பிரசன்னத்தில் நீடூழி காலமாய் வாழ்ந்திருப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த புவி வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம். கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென்.